வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்று சஷ்டி விரதம் 5வது நாள். வீட்டில் பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு என்னமோ இன்றைக்கி நல்லம்பாக்கம் முருகப்பெருமானை பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. அதனால் உடனே கிளம்பி போயிட்டேன். ஐயனையும் அம்மாவும் பார்க்கறதுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து விரதம் இருந்துகிட்ருக்காங்க. ஐயனே எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேற்றி வைப்பா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு, அதோட இன்று தேய்பிறை பஞ்சமியும் கூட இல்லையா, அதனால் வராகி அம்மா வழிபாடு செய்ய போனேன். அம்மாவுக்கு அப்போ தான் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதோட ஈசனையும் வழிபாடு செய்துட்டு அங்கே பாபாஜி இருக்காருங்க. அவ்வளோ நிசுத்தமாக இருக்கும். ஐயனை போய் பார்த்துட்டு இப்போ அபிஷேகம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. அதனால் வந்து அபிஷேகத்தை கண்குளிர பார்த்துக்கிட்டே திருப்புகழ் பாராயணம் செய்துக்கிட்டே இருந்தேன். திருப்புகழ் படிக்க படிக்க ஐயன் மேலே போட்டிருந்த மாலை வந்து அப்போவே என் கையில் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்தோடு திருப்புகழ் பாராயணம் செய்துட்டு இருந்தேன். நாளைக்கு சூரசம்காரம் ரொம்ப வெகு விமர்சையான முறையில் 2வது வருடம் வந்து நல்லம்பாக்கத்தில் சிறப்பான முறை நடக்க இருக்குங்க. அதோட மறுநாள் திருக்கல்யாணமும் சிறப்பான முறை நடக்க இருக்குது. அநேகமான மக்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்குவாங்க பூஜையில். கிளம்பும்போது ஐயன் மேலேயும் அம்மா மேலே போட்டிருந்த மாலை கொடுத்தாங்க. சந்தோஷத்தோடு கிளம்பி வந்துட்டேன்.